இந்த வயசுல அவனுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேக்குது. கலாய்த்த சீமானுக்கு சரத்குமார் கொடுத்த தக் லைஃப். சரத்குமார் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா திகழ்ந்தவரு. வில்லனா சினிமாவுல தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச அவரு பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. முதல்ல சாயா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரிஞ்ச அவரு அடுத்ததா ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த சூழல்ல சரத்குமார் பத்தி சீமான் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஹாலிவுட் ரசிகர்களால சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்படுறவரு சரத்குமார். அதுக்கு பின்னாடி ஹீரோவா ஏராளமான படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு தனி இடத்த தமிழ் சினிமாவுல பிடிச்சுக்கிட்டாரு. அவரு முதல்ல சாயாதேவி அப்படிங்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் இப்போ தமிழ், தெலுங்கு இந்த மாதிரியான மொழிகள்ல ஹீரோயினா கலக்கிட்டு வரக்கூடிய வரலட்சுமி. சாயா கூட சில வருஷங்கள் ஒன்னா வாழ்ந்த சரத்குமார் சில காரணங்களால அவங்கள பிரிஞ்சுட்டாரு. அதுக்கு பின்னாடி அவர் நடிகை ராதிகாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு ஒரு மகள், ஒரு மகன் இருக்காங்க. சரத்குமாரோட மகள் மாதிரியே முதல் மனைவி சாயா தேவியும் நடிகையா மாறினாங்க. இதுக்கிடையில ஹீரோவா கலக்கிட்டு வந்த சரத்குமார் இப்போ குணச்சித்திர வேடங்கள்ல பட்டைய கிளப்பிட்டு வராரு. வானம் கொட்டட்டும், வாரிசு, போர் தொழில் மாதிரியான ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்பவும் கேரக்டர் ஆர்டிஸ்டா அவரோட கைவசம் எக்கச்சக்க படங்கள் இருக்குது. சரத்குமார் நடிச்ச குணச்சித்திர கதாபாத்திரங்கள்லயே பொன்னியின் செல்வன் படத்துல அவர் ஏற்றிருந்த பெரிய பழுவேட்டரையர் கேரக்டர் ரொம்பவே முக்கியமானது. கல்கி எழுதின நாவல்ல வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை அப்படியே தன்னோட நடிப்புலையும் உடல் மொழியாலையும் திரையில கொண்டு வந்து நிறுத்தினாரு. அவருக்கு அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய் ஜோடி. இந்த நிலையில சரத்குமார் பத்தி சீமான் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. அதாவது பரமசிவன் பாத்திமா படத்தோட இசை வெளியீட்டு விழாவில பேசின அவரு, சரத்குமார நான் அண்ணன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். நாங்க ரொம்பவே நெருக்கம். பொன்னியின் செல்வன் பட சமயத்துல விமான நிலையத்துல அவரை சந்திச்சேன். அப்போ நான் அவர்கிட்ட உனக்கு இந்த வயசுல ஐஸ்வர்யா ராய் ஜோடி கேக்குதா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரோ உனக்கு பொறாமடா அப்படின்னு சொன்னாரு. உடம்ப நல்லபடியா வச்சுக்கிட்டா எந்த வயசுலயும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.